எப்படியவா இந்த உலகத்துல மக்கள் எப்படிதான் உழைச்சி சம்பாரிச்சு குடும்பத்தை காப்பாத்தி வாழ்றாங்கன்னே தெரியலையே கடவுளே. நமக்கு இப்படி திருடி திங்கிறதுக்கே இவ்வளோ கஷ்டமா இருக்கே, உழைச்சி சாப்பிட்றவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். நிறைய முருங்காய் கிடைச்சிருச்சு. இது அப்படியே ஒரு 4-5 பேருக்கு பிரிச்சு கொடுத்து நம்மளுடைய கருணை உள்ளத்தை காமிப்போம். பானு போறா போலையே. அடியே பானோய் சொல்லுங்க சாந்தியக்கா. ஏக்கா என்னது இது இவ்வளவு முருங்காய் வச்சிருக்கீங்களா? எதுக்கு இவ்வளவு முருங்காய் வச்சிருக்கீங்க? ஏதாவது கடை கீழே போட போறீங்களா? இல்லடி பானு, கடைக்கு போயிருந்தேன். கொஞ்சம் காசு அதிகமாக இருந்து பார்த்துக்க. சரி முருங்காய் ஏன் நமக்கு மட்டும் வாங்கணும், ஊர் உலகத்துக்கும் பங்கிட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாங்கிட்டு வந்துட்டேன். இது நம்பலாம வேணாமான்னு தெரியலையே. இவன் நல்ல நாளையே காக்காக்கு சோறு இருக்க மாட்டான். அப்பேற்படவில்ல ஊருக்கு முருங்காய் தர போறேன். ஒருவேளை போய் சொல்லுதான்னு கண்டுபிடிச்சிட்டாலும் இவன் என்ன வேணா பண்ணிட்டு போறா. நமக்கு முருங்கை கிடைச்சா லாபம் தானே. ஏன் வேணும்? ஏன் இவ்வளோ ஆழ்ந்த யோசனை உனக்கு? இல்லைக்கா, உங்களை மாதிரி நல்லவங்க இருக்க போய் தான் நாட்டில் மழை புயல்லாம் வந்துட்டு போகுது.